பொதுவாக சாதாரண ஆட்கள் தான் வீட்டை காமிப்பாங்க. சாதாரண ஆட்கள் வீட்டை காமிப்போம், நமக்கு கோபம் வரும் பொதுவாக. இவங்க இயேசுக்கு முன்னால் நின்று பேசுகிறவங்களாம் சாதாரண ஆட்கள். அவருக்கு முன்பாக அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பிலாத்து வந்து அவருக்கு முன்பாக நத்திங். அங்கே இருக்கிற அந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு உலக பிரகாரமாக மனித பிரகாரமாக யோசித்தா கோபம் தான் வரும். ஆனால் இயேசு அதை பெருசாக நினச்சிக்கல பாருங்கள். இயேசு அதெல்லாம் தாண்டி பார்க்குறார். இயேசு அதெல்லாம் தாண்டி பார்க்குறாரு. எதை நினச்சி பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்படி பேசுகிறவன் நாளைக்கு எனக்காக பேசுகிறவனா மாறலாம். ஆக்சுவலாக அப்படியே நடந்ததுன்றாங்க. எப்படி? அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற சிலரே பிறகு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றாங்க. பிலாத்தினுடைய அரண்மனையில் இருந்த சில ஆட்களே பிறகு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் பிலாத்தின் அரண்மனைக்குள்ளே நடந்த அந்த விசாரணை குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பைபிளில் எப்படி வந்திருக்குன்னா, பிறகு அங்கே ரட்சிக்கப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சீஷர்கள் அங்கே உள்ளே போக முடியல, யோவான் ஒன்றும் அங்கே உள்ளே ஒன்றும் இல்லை பாருங்கள். அப்போ இப்படிலாம் நடந்துருக்குன்றாங்க. இதுக்கு சில சரித்திர ஆதாரங்கள்லாம் கூட இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர்களே இந்த யூத தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களாம் சிலர் ரட்சிக்கப்படுற மாதிரி சொல்லப்படுது. அந்த பிரதான அந்த ஆசாரியர்கள் வேத பரிசேயர்கள் கூட்டத்திலலாம் சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு பக்கம் திரும்புகிறாங்க. பிறகு ரோம அரசாங்கத்தில் பவுலுடைய காலத்தில் அதை பார்க்கலாம். கொஞ்சம் டாப்பான ஆட்கள்லாம் சிலர் வந்து இயேசுவை நம்ப தொடங்குறாங்க. அப்போ இயேசு அதெல்லாம் பார்த்துருப்பார். இன்றைக்கி எனக்கு விரோதமாக பேசுகிற வாய் நாளைக்கு எனக்காகவே பேசும். இன்றைக்கி என்னை அடிக்கிற கை நாளைக்கு என்னாலேயே மன்னிக்கப்படலாம், என்னால் ரட்சிப்பை பெறலாம், அவன் வாழ்க்கையை மாறலான்றத அந்த முடிவை பார்க்குறாரு. அந்த முடிவை நினச்சி வாழ்கிறதுனால தான் பாருங்கள். வெறும் இப்போ இருக்கிறத நினச்சி வாழ்ந்தீங்கன்னா கோவம் தான் வரும், சோர்வு தான் வரும், அப்படியே சோர்ந்து போகிற ஒரு நல்லதான் வரும். இல்லை எப்போவுமே யூ ஷுட் லுக் அபவ் அண்ட் பியாண்ட். முன்னோக்கி பார்க்க வேண்டும், அண்ணார்ந்து பார்க்கணும். அங்கே இருக்குது பாரு என் முடிவு நல்லா தான் முடிய போகுது. என் முடிவை ஏற்கனவே தேவன் எழுதி வச்சிட்டார், எனக்கு சாதகமாக தான் முடியும். நான் நினைக்கிறேன் இயேசு தொடர்ந்து அதை முன்னோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் காலம்தான், இந்த பேச்செல்லாம் கொஞ்சம் காலம்தான், இந்த அடியெல்லாம் கொஞ்சம் காலம்தான். இதுக்கப்புறம் அடக்கம்னு வருது. முதல்ல சிலுவை மாறணும், அடக்கம், அப்புறம் உயிர் தெழுதல்னு வருது, அப்புறம் பரமேறுதல்னு வருது, அப்புறம் உலகத்தையே ஆள போகிறாரு. எல்லாருக்கும் ரட்சிப்பை இலவசமாக ஆஃபர் பண்ண போகிறாரு. எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள், எவ்வளோ மக்கள் அவரை சேவிக்க போகிறார். அதனால அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இதை சகிச்சுக்கிறார் இயேசு. நாமளும் அப்படிதான் வாழணுங்க வாழ்க்கையை. அந்த முடிவை நினைச்சு பார்த்து கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. இவன் என்ன பேசினாலும் பேசட்டும், கடைசியில் என் பேரில் நியாயம் விசாரிக்கப்படும், சத்தியம் வெளியே வரும். இவன் இவ்வளோ குற்றச்சாட்டு எழுப்பினானே,